அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர். நாம் இன்று 12/11/2025 ராசி பலன்களை சந்திக்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை விட வயதில் மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு நல்லதை செய்யும். அது அண்ணன் அக்காவாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களை விட மூத்தவங்க இல்லை, சொந்தமே இல்லை, வழியில் போகிற வழியில் வர வழியில் வயசானவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஒரு நல்லது செஞ்சேன், சாப்பிட ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அவங்க மகராசனாக இருப்பான்ட்டு வாழ்த்துறாங்க. இது எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நன்மை செய்யும். அதனால் வயதில் மூத்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உதவி செய்து அதன் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதமானது இன்றைய தினம் உங்களை வாழ்வில் நல்ல ஒரு சூழலில் கொண்டு வரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமசிவன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சேஷாத்ரி நம. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நலனே கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீட்டில் புதிய பொருட்கள் சேரும் நாளாய் அமையும். புது புது பொருட்கள் உங்களால் வாங்க முடியும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சமையல் பாத்திரங்கள், ஏதோ ஒரு புது பொருள் வாங்கிறதுக்கான முயற்சியில் இருந்தீங்கன்னா இன்று அது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கருடன். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கருடாய போற்றி. ஓம் பராபக்தி போற்றி. இந்த ரெண்டையும் இன்றைய தினம் நீங்க சொல்லிட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் பசுஞ்செடிகள் வளர்க்க உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு செடி வச்சு வளர்க்க வச்சுக்கணும். ஒருவேளை அது வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், இல்லை வேறு விஷயம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு செடி நட்டு வளருங்க. இல்லை அனாதையாக முளைச்சி தண்ணி கூட இல்லாமல் கருகி போகிற நிலையில் இருக்கிற செடிக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நாளாய் மாற்றி கொடுக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளால் பெருமை அடையும் தினம். உங்களோட பிள்ளைகள் நீங்க பெருமைப்படுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நீங்க நடந்துக்குவாங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு,
அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டம் தரும் எண் 2. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பிள்ளையார். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதி நமக. இருக்கும். குறைஞ்சபட்சம் இன்றைய தினம் யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. உதவி அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் இந்த சுத்தபத்தமாக இருங்க. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல சுத்தபத்தமாக இருங்க. பார்த்துட்டு என்ன இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற கஜாலா இருக்குது, ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி மட்டமாக நினைக்கிறதுக்கான நாள் இது. ஆனால் அதே விஷயத்தில் நீங்கள் கவனமாக சுத்தபத்தமாக இருந்தீங்க அப்படின்னா அதோட அந்த பிரச்சனைகள் நீங்குது. அதனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய இடங்களை உங்களுடைய பொருட்களை சுத்தமாக வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 10. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஹனுமன் காப்பு பாடு. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அப்பா தாத்தா பாட்டி இவங்களை கடைகளுக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன அழுத்தம் எல்லாம் குறைந்து ஒரு நிம்மதியான நாளாக இருக்கும். இந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக சில நேரம் நமக்கு என்ன செஞ்சாலும் பிரச்சனை தீர போகிறதில்லன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட இருக்கிற நாளை நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட கிடைக்குமே தவிர இன்றைய தினம் மன அழுத்தம் குறைவும் நிம்மதி கிடைக்கவும் ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளின் பலனை இப்படியே தொடர்ந்து வர செய்யுங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சக்தி. இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா. இன்றைய தினம் உங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்கள் நன்கொடையாக கொடுங்க, நல்லா இருக்கும்.
அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதனால் செலவுகளில் கவனமாக கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்று உங்களுக்கு நன்மை தரும் நேரமானது மாலை 6:45 முதல் 7:45 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 8. உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவகிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி ராகவே கேதவே நமக. இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தோம், உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம். அதே போல உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, மன நிம்மதிக்காக பஜனை பண்ணுங்க. பஜனை பாடல காதால கேளுங்க, மன நிம்மதி. அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தவறான செய்திகளை நம்ப வேண்டாம். ஏன்னா வதந்திகள் பரப்பி அதன் மூலமாக உங்களை குழப்பி விட்டு அதன் மூலமாக உங்களை நஷ்டமடைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் வதந்திகள் உங்கள் மனதை குழப்பும். கவனமாக இருந்துக்குங்க. வதந்திகளால் நீங்கள் தடுமாற வேண்டாம். உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண்ணானது 18. உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கார்த்திகேயர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரம்ம நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை சாற்றி வணங்கி வந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களுடன் சேர்ந்து இருக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினம் நீங்கள் அதை நம்பி எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களையும் வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அரோகரா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க, இல்லையா காதால கேளுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
தனுசு ராசி என்பர்களே, இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டம் தரும் நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தேவார பாடல்களை காதால கேளுங்க. நமசிவாய. வாய்மையால் உரைத்தவர்க்கு நலமே. இதை நீங்க சொல்லுங்க. அப்படி நமசிவாய எனும் மந்திரத்தினை வாய்மையால் உரைத்தவர்க்கு நலமே, இதை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தினமும் நெய் விளக்கேற்றி பூஜை செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பவர்களுக்கான பலன்கள். மகர ராசி என்பவர்களே, இன்றைய தினம் நெருக்கமான உறவுகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தாயே சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தனிமையில் உள்ள பெரியவங்க கிட்ட, மன உளைச்சல்ல விரக்தியில் இருக்கிற பெரியவங்க கிட்ட உட்காந்து அவங்களுக்கு ஆறுதலான்னு கூட அவங்க கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்க. அதுவே உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதில் உறுதி பிறக்கும். மன உறுதியால் பல விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை 8:30 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சகல விக்னங்கள் நீங்குக. இதை நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வர உங்களுக்கு இன்றைய தினம் கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா, நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபட கிரக பீடைகள் விலகி நன்மை உண்டாகும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நகை வாங்க அடித்தளம் போடலாம், நகை வாங்க பிளான் பண்ணலாம். இன்றைய தினம் நீங்கள்
நகை வாங்கும் பொருட்டு ஒரு முயற்சியை துவங்கி வைக்கும் பொழுது அது கைகூட வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம், நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐயப்பாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், யாராவது உங்களுக்கு உதவி செய்தால் இன்றைய தினம் அவங்களுக்கு உடனுக்குடனே நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றின்னு சொல்ற வார்த்தைகளே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாய் நின்று உங்களுக்கு உதவிகள் செய்திடும். இதுதான் உங்களுக்கான இன்றைய பரிகாரம். மீண்டும் நாளை ராசி பலன்களில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி.